தற்பொழுதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோட்டில் 605 கோடி ரூபாயில் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். புதிய தடுப்பணை உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நெல் ஈரப்பத தளர்வு குறித்து பிரதமரிடம் கோரிக்கை வைக்காதது ஏன் என்றும் கேள்வி. அமைதி பூங்காவாக உள்ள தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் என திமிரெடுத்து பேசியுள்ளார் ஆளுநர். ஆளுநரின் திமிரை நாம் அடக்கியே ஆக வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் விஜயுடன் சந்திப்பு. தவேகாவில் இணைவதாக கூறப்பட்ட நிலையில் 2 மணி நேரம் ஆலோசனை. தமிழ்நாடு குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த ஆளுநர் RN ரவிக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம். சங் பரிவார் அமைப்புகளின் பிரச்சார செயலாளர் போல் செயல்படுவதாகவும் காட்டும். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் 94,400 ரூபாய்க்கு விற்பனை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது. வரும் 29ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை. வரும் 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை. அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட். நாகை மாவட்டம் உம்பளஞ்சேரியில் கனமழையால் நீரில் மூழ்கிய சம்பா பயிர்கள். 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் கவலை. ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி தொடர்பாக சென்னை, காஞ்சிபுரத்தில் அமலாக்கத்துறை சோதனை. மோசடி வழக்கில் கைதானவரின் வீடு உள்ளிட்ட 15 இடங்களில் ஆய்வு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒன்றிய அரசுக்கு கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். நெல்லையில் லஞ்ச வழக்கில் தீயணைப்புத்துறை அதிகாரியை சிக்க வைக்க சதி. பணம் வைத்த புகாரில் அலுவலக ஊழியர் உள்ளிட்ட 2 பேர் கைது. விருத்தாச்சலத்தில் ஆதார் திருத்தம் மேற்கொள்ள தபால் நிலையத்தில் குவிந்த பொதுமக்கள். போதிய ஊழியர்கள் இல்லாததால் சிரமப்படுவதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு நாள் கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சர்வதேச நிலவரங்கள் எதிரொலியாக இந்திய பங்குச் சந்தைகளில் கிடுகிடு ஏற்றம். சென்செக்ஸ் 1000 புள்ளிகளை கடந்து வர்த்தகமானது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி தோல்வி. 408 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அசத்தல். ஸ்மிருதி மந்தனா திருமணம் தொடர்பாக ரசிகர்களிடையே நீடிக்கும் குழப்பம். தந்தை மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய போதிலும் தகவல் ஏதும் இல்லை. விவசாயிகளுக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறுகளை அள்ளி வீசும் ஆளுநரின் திமிரை அடக்குவோம் என பதிலடி கொடுத்துள்ளார்.
ஈரோடு ஓடாநிலையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவிடத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் சோலார் பகுதிக்கு சென்ற மு.க.ஸ்டாலின் ஈரோடு புதிய பேருந்து நிலையம், பால்வள தந்தை பரமசிவன் சிலை உள்ளிட்ட 235 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். $90 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு காணொலியில் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 1,84,000 பயனாளிகளுக்கு 278 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய மு.க.ஸ்டாலின், விவசாயி என தன்னை கூறிக்கொள்ளும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் துரோகம் செய்ததாக விமர்சித்தார். இப்போ விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி. இப்போவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர, அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். நெல் கொள்முதல்ல ஈரப்பதம் தளவு தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க. பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயி இருந்தா என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்கணும்? மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, மோடி அவர்களே, தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கணும், பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா? பழனிசாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு இழைச்ச பச்சை துரோக பட்டியலை, லேட்டஸ்ட் அடிஷன் கோவை மெட்ரோ ரயில், அது பெரிய துரோகம். தமிழ்நாடு எதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக. அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறார். அதே போல பாஜக சார்ந்த உறுப்பினர், கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அவர் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார். அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்குறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு மற்றும் தமிழ் மொழி குறித்து அவதூறுகளை அள்ளி வீசும் ஆளுநரின் திமிரை அடக்குவோம் என காட்டமாக பதிலடி கொடுத்தார். தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறதை தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசி இருக்கிறார். அவர் திமிர அடக்கணும். நம்ம இக்கட்டான சூழல்ல தன்னுடைய தேசப்பற்றை காட்டி நம்ம படை வீரர்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட தமிழர்களை தேச விரோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறார். அவர் வகிக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு இது. எங்க பசங்க உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க ஏறியது? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் அளவிற்கு கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவில் என்ன சட்ட பிரச்சனை உள்ளது என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், இது தொடர்பாக திரௌபதி முர்முவை திமுக எம்பிக்கள் நேரில் சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைப்பு என்ற கோரிக்கையுடன் ஆதரவாளர்களை சந்தித்து வந்தார். பசும்பொன்னில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலாவை சந்தித்து அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தினார். இதையடுத்து அவரை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்த சில நாட்களில் செங்கோட்டையன் விஜயின் தவேகவில் இணைய உள்ளதாக தகவல் பரவியது. இந்த நிலையில் தலைமைச் செயலகம் சென்ற செங்கோட்டையன் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை வழங்கினார்.
தொடர்ந்து எப்போது தவேகாவில் இணைய உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் திடீரென மாலை 4:30 மணியளவில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் வீட்டிற்கு செங்கோட்டையன் நேரில் சென்றார். அங்கு 2 மணி நேரமாக விஜயுடன் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். நீண்ட ஆலோசனைக்கு பிறகு புறப்பட்டுச் சென்ற செங்கோட்டையன் நாளை தமது ஆதரவாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தவேகாவில் இணைய உள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவருக்கு தவேகா அமைப்பு செயலாளர் பதவியும் தவேகாவின் அன்றாட பணிகள் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க விஜய் அமைத்த புதிய நிர்வாக குழுவின் செயலாளர் பதவியும் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு குறித்தும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் குறித்தும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்த ஆளுநர் RN ரவிக்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத RSS பாஜக பிரச்சார செயலாளர் போல ஆளுநர் RN ரவி நடந்து கொள்வது அந்த பெரிய பதவியின் தன்மைக்கு மிக அவமானம் என்று கூறியுள்ளார். பீகார் தொழிலாளர் பற்றி ஹிந்தி யூடியூப் சேனல் ஒன்று தமிழ்நாடு அரசின் மீது பரப்பிய அவதூறுக்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட கதை மறந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஆளுநரின் பொய்யும் ஒப்பனையும் கற்பனையும் ஒருபோதும் நீடிக்காது என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு குறித்து உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை ஆளுநர் ரவி முன்வைக்கிறார் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் ஒற்றுமையையும் சமூக அமைதியையும் பாதிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் பேசி வருகிறார் என்றும், தமிழ்நாடு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஆளுநர் அரசியல் உள்நோக்கத்துடன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறியுள்ளார் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திராவிடத்தை எதிர்க்கும் சங் பரிவார் அமைப்புகளின் செயல்திட்டம் குறித்து ஆளுநர் RN ரவி பேசி வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், தமிழ்நாடு குறித்த ஆளுநரின் விமர்சனத்திற்கும் பதிலடி கொடுத்தார். நாங்கள் இந்தியை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம், சமஸ்கிருதமயமாதலை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம், மதவாத அரசியலை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம், நீட் போன்ற நிலைப்பாடுகளை பாஜக அரசின் அந்த நிலைப்பாடுகளை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம். இதுதான் அவருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எச்சரிக்கிறது. தமிழ்நாட்டின் சுயமரியாதை, சமதர்ம பகுத்தறிவு சக்திகளின் மரபு சார்ந்த வலிமையை சகித்துக் கொள்ள இயலாத ஆளுநர் தமிழ் மொழி மீது வெறுப்பை உமிழ்ந்து வருகிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆளுநர் அல்ல, நவீன கோயாஃபல்ஸ் பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிக அமைதியான, பிற மாநில மக்களை அணைத்துக் கொள்கிற பூமியாக இருக்கிறது. எந்த உழைப்பவர் மீதும் வெறுப்பு பாராட்டாத மண் தமிழ் மண். ஆளுநருடைய இந்த கருத்தை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள். அறிவுலகம், முற்போக்குலகம் இதை நிராகரிக்கும். ஆளுநர் RN ரவி மாமேதை கார்ல் மார்க்ஸ் குறித்து பேச அருகதையற்றவர் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் கடுமையாக சாடியுள்ளார். பசுவையும் குரங்கையும் கும்பிடுவதுதான் சிறந்த நாகரீகமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், அந்த மூடத்தனத்திலிருந்து முழுமையாக மக்களை விடுவிக்க முடியவில்லையே என்பதுதான் கம்யூனிஸ்ட்களின் வருத்தம் என்றும் தெரிவித்துள்ளார். மலேசியா, இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தோனேஷியாவில் மழை காரணமாக 13 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் வடக்கு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மலேசியாவில் மழையால் பாதிக்கப்பட்ட 45,000க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதேபோல இந்தோனேஷியாவிலும் கனமழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வீடுகளில் சிக்கியுள்ளவர்களை படகுகள் மூலம் வெளியேற்றும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளார்கள்.
இந்தோனேஷியாவில் கனமழைக்கு இதுவரை 13 பேர் உயிரிழந்த நிலையில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி வரை இலங்கையில் மழை நீடிக்கும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். உலகின் 80% நாடுகளுக்கு கடன் வழங்கி சர்வதேச அரங்கில் சீனா தன் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியுள்ளது. வல்லரசாக கருதப்படும் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக சுமார் 18 லட்சம் கோடி ரூபாயை கடனாக சீனா வழங்கியுள்ளதும் தெரியவந்துள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் ஆட்சி காலத்தில் சீனாவின் பொருளாதார கொள்கைகள் பெருமளவில் மாற்றம் பெற்றுள்ளன. ஏழை நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களுக்கு கடனுதவி வழங்கி வந்த நிலையில் வளர்ந்த நாடுகளுக்கு வர்த்தக ரீதியாக கடன் வழங்குவதை பிரதான நோக்கமாக சீனா மாற்றிக் கொண்டுள்ளது. இதுகுறித்த தரவுகளை அமெரிக்காவின் வெர்ஜினியா மாகாணத்தில் உள்ள ஏட் டேட்டா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 2000 முதல் 2023ஆம் ஆண்டு வரை உலகில் உள்ள 217 நாடுகளில் 179 நாடுகளுக்கு, அதாவது உலகின் 80% நாடுகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு திட்டத்துக்கான கடன் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 178 லட்சம் கோடி ரூபாயை கடனாக வழங்கியுள்ளது. இதில் 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதியை 2023ஆம் ஆண்டு மட்டுமே வழங்கி உலகில் மிக அதிகமாக கடன் கொடுத்து வாங்கும் நாடாக சீனா மாறியுள்ளது. உலகின் வல்லரசாக கருதப்படும் அமெரிக்கா தான் சீனாவால் அதிகம் பயனடைந்த நாடு என்பதும் தெரிய வந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக சீனா கொடுத்துள்ள கடனில் 9% அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களே பெற்றுள்ளன. இதில் 95% நிதியை சீன அரசுக்கு சொந்தமான வங்கிகளும் நிறுவனங்களுமே வழங்கியுள்ளன. 2000ஆம் ஆண்டில் அமெரிக்காவுக்கு 2856 கோடி ரூபாய் மட்டுமே கடன் வழங்கிய சீனா 2023இல் சுமார் 1,70,000 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சீனாவிடம் இருந்து அதிக கடன் வாங்கும் நாடாக உள்ள ரஷ்யா கடந்த 20 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது. 3வது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலியா சீனாவிடம் இருந்து சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது. இதேபோல 27 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவிடம் இருந்து 14 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது. 2023ஆம் ஆண்டில் மட்டும் இந்திய நிறுவனங்கள் சீனாவிடம் இருந்து 99,000 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளன. இவை பெரும்பாலும் எரிசக்தி ஆற்றல் துறைகளுக்காகவும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்காகவும் பெறப்பட்டுள்ளன. கடந்த 20 ஆண்டுகளில் சீனாவிடம் இருந்து அதிகம் கடன் பெற்ற 20 நாடுகளில் 6 நாடுகள் அதிக வருவாய் கொண்ட நாடுகளாகும். உலகின் பல்வேறு நாடுகளில் கடன் வழங்குவதற்கான சட்ட திட்டங்களில் உள்ள பலவீனமான அம்சங்களை சீனா பயன்படுத்திக் கொண்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. சில நாடுகளில் ஷெல் கம்பெனிகள் எனப்படும் போலி நிறுவனங்கள் மூலமாகவும் வங்கிகளின் கூட்டமைப்புகளை பயன்படுத்தியும் சீனா கடன் வழங்கியுள்ளது. வர்த்தக ரீதியான கடன் வழங்குவதில் தீவிரம் காட்டி வரும் சீனா வளர்ச்சி திட்டங்களுக்கான கடன் உதவியை 75% இருந்து தற்போது 25% குறைத்துக் கொண்டுள்ளது. உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு கடன் உதவி அளிப்பதன் மூலம் சர்வதேச அரங்கில் தனது பொருளாதார ஆதிக்கத்தை சீனா நிலைநிறுத்துவது மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் தன்னை பலப்படுத்திக் கொண்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசமைப்பு சட்ட நாளில் மலையாளம், தெலுங்கு, மராத்தி, பஞ்சாபி, ஒடியா உள்ளிட்ட 9 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அரசமைப்பு சட்ட நூலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டார். இந்திய அரசமைப்புச் சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் கடந்த 1949 நவம்பர் 26இல் ஏற்கப்பட்டது. அரசமைப்புச் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26ஆம் தேதியை அரசமைப்புச் சட்ட தினமாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசு கொண்டாடி வருகிறது. அதன்படி அரசமைப்புச் சட்ட தின விழா பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய மண்டபத்தில் நடைபெற்றது. நமது அரசமைப்புச் சட்டம் நமது பெருமை என்ற தலைப்பில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மலையாளம், மராத்தி, நேபாளி, பஞ்சாபி, போடோ, காஷ்மீரி, தெலுங்கு, ஒடியா, அஸ்ஸாமி ஆகிய 9 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய அரசமைப்புச் சட்ட புத்தகத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டார். भारत के लोग भारत को एक संपूर्ण प्रभुत्व संपन्न सामाजिक पंथनिरपेक्ष लोकतंत्रात्मक अधिनियमित और आत्मार्पित करते हैं. விழாவில் பேசிய அவர் நாட்டு மக்களின் சுயமரியாதையையும் கௌரவத்தையும் அரசமைப்புச் சட்டம் உறுதிப்படுத்தியதாக கூறினார். 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டது இந்தியாவின் மாபெரும் வித்தியாசம் என பெருமிதம் தெரிவித்த அவர் குடிமக்களின் தனிப்பட்ட ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றே அரசமைப்புச் சட்டத்தை வகுத்தவர்கள் விரும்பியதாக தெரிவித்தார்.
தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய தொழிலாளர் சட்டம், வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவற்றை திரும்பப் பெற வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிடு. போராட்டம் நடத்திய விவசாய அமைப்புகளோடு ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை இந்த 5 ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் நிறைவேற்றலை. குறிப்பாக விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அது கொண்டு வரல. நாகை அவுரி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருச்செங்கோட்டில் உள்ள அண்ணா சிலை அருகே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக 100க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகள் போராட்டத்தின் போது நேரில் சென்று வாக்குறுதி கொடுத்தாயே, அமல்படுத்தினாயா, சட்டத்தை திரும்ப பெறு, தொழிலாளியை பழிவாங்காதே. அம்பானி அதானிகளுக்கு ஆதரவாக 4 தொகுப்புகளாக உப்பு சப்பற்ற முறையில் தொழிலாளியை உறிஞ்சுகிற விதத்தில் இன்றைக்கு மாற்றி அமைத்திருக்கிறார்கள். வெள்ளைக்காரனே ஏற்றுக்கொண்ட சட்டத்தை இந்த கொள்ளைக்காரர்கள் கொல்லைப்புற வாசலில் நின்று அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே அனைத்து தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒன்றிய அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது புதிய தொழிற்சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காய்கறிகளை மாலையாக அணிவித்து விவசாயிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்தையும் விவசாய மக்களையும் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடகு வைக்கக்கூடிய நடவடிக்கைகளைத்தான் மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இதேபோல் பொள்ளாச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஒன்றிய அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நவீன வசதிகளுடன் அரசு கட்டியுள்ள அடுக்குமாடி குடியிருப்பை பயனாளிகளுக்கு கொடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. வீடு கிடைக்காமல் 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் மக்களின் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள குமரகுரு பள்ளத்தில் பழுதடைந்த அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு புதிதாக வீடு கட்டித் தருவதாக கூறி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வெளியேற்றியது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 45 கோடியே 50 லட்சம் ரூபாயில் 12 அடுக்குகளை கொண்ட 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு போல பார்வைக்கு அழகாக காட்சியளிக்கும் அந்த கட்டடத்தில் 95% பணிகள் முடிக்கப்பட்டு 216 வீடுகள் தலா 400 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டடத்தின் பராமரிப்பு பணிக்கு பயனாளிகள் ஒவ்வொருவரும் 1.5 லட்சம் ரூபாய் அளிக்க குடிசை மாற்று வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் புதிய வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசித்து வரும் பயனாளிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
குவார்ட்டர்ஸு கட்டிக்கிறாங்க சார். நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இன்னும் 10 வருஷமாக நாங்கள் வெளியே இருந்துருக்குறோம். எங்களுக்கு வாடகை கொடுத்துன்னு கிடக்குறோம். நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம், தொழில் வேலை செய்கிறோம். எங்களுக்கு வீடு இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க. இன்னும் வரி கட்ட சொன்னாங்க, வரி கட்டி விட்டுட்டோம். நாங்கள் ஏதோ கடன் வாங்கி பிச்சை எடுத்து வட்டி கட்டிட்டோம், 7,000 கட்டிட்டோம். இப்போ 1,00,000 லட்சம் கொடுத்தாதான் நான் வீடு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அது என்ன நான் சார் இது கீரை விற்று பிழைக்கிறோம். என் பொண்ணுலாம் கீரை விற்று பிழைக்குது சார். எங்களுக்கு யாரும் நம்பி 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு வீடை கொடுங்க. வெளியே போய் நாங்கள் 10 வருஷம் ஆச்சு. வீடு இடிஞ்சு 4 வருஷம் 5 வருஷம் கடந்தது. அதுக்கப்புறம் கட்டினீங்க, கட்டி இதை தரம் சொன்னீங்க. இப்போ இப்படிலாம் பேசுறீங்க. எங்களுக்கு வீடு எங்களுக்கு வேணும் சார். புதிதாக கட்டப்பட்ட அரசு குடியிருப்பில் வசிக்க 1,50,000 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் மின்சாரம் வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறுவதாக வீடு கிடைக்காமல் தவிக்கும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். 1,50,000 லட்ச ரூபாய் கட்டினா தான் அவங்க வந்து கரண்ட் தரதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது முதல்ல 1,50,000 லட்ச ரூபாய் எங்களால் பெற முடியாதவங்க நாங்கள் எப்படி போய் அந்த மின்சாரத்தை வாங்க முடியும்? அதுக்கு ஏதோ டெபாசிட் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. 1,50,000 லட்சம் கூட கரண்ட் பில்லை கட்டி அந்த வரியை கட்டி இந்த வரியை கட்டுனா மக்கள் என்ன பண்ணுவாங்க? உடனடியாக வரும் தேர்தலுக்குள்ள முதலமைச்சரோ கவர்னரோ இதை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக ஏற்பாடு பண்ணாதான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம், இந்த மக்கள் ஓட்டே போட வருவாங்க. குடிசை மாற்று வாரியம் கட்டியுள்ள வீடுகளுக்கு புதுச்சேரி அரசே பராமரிப்பு தொகையை செலுத்தி உடனடியாக வீடுகளை வழங்க வேண்டும் என பயனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜபாண்டி. வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நேரடி அந்நிய முதலீடுகளை விட இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் முதலீடு 21,000 கோடி அதிகமாக இருப்பது ரிசர்வ் வங்கி புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. நேரடி அந்நிய முதலீட்டை ஈர்க்க ஒன்றிய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் இந்தியாவுக்கு வந்த நேரடி அந்நிய முதலீடு 58,843 கோடி ரூபாய் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவில் ஏற்கனவே தொழில் செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கிருந்து 46,392 கோடி ரூபாயை வெளியில் கொண்டு சென்றுள்ளன. இதேபோல் இந்திய நிறுவனங்கள் 33,893 கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாடுகளில் முதலீடு செய்துள்ளன. இதனால் இந்தியாவுக்கு வந்த நேரடி அந்நிய முதலீட்டை விட இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற முதலீடு 21,400 கோடி ரூபாய் அதிகமாக உள்ளது. நீண்டகால தரவுகள் அடிப்படையில் நேரடி அந்நிய முதலீடு வருகை அதிகரித்தாலும் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் முதலீடுகள் தொடர்ந்து 2வது மாதமாக அதிகரித்திருப்பது விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. இந்திய மண்ணில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் தொடரை வென்று தென்னாப்பிரிக்க அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. கொல்கத்தாவில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டி தோல்விக்கு பிறகு 2வது டெஸ்டில் இந்திய அணி எழுச்சி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. சுப்மன் கில் காயத்தால் விலகியதால் ரிஷப் பந்த் அணியை வழிநடத்தினார். ஆனால் 2வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்களை குவித்து வலுவான அடித்தளம் அமைத்தது. இந்திய அணி 201 ரன்களுக்கு சுருண்டு ஃபாலோ ஆன் ஆன போதிலும் தென்னாப்பிரிக்க கேப்டன் பவுமா ஃபாலோ ஆன் வழங்காமல் பேட்டிங்கை தொடங்கினார். பின்னர் 2வது இன்னிங்ஸில் 260 ரன்களுக்கு டிக்ளேர் செய்ததன் மூலம் இந்திய அணிக்கு 549 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. இதனால் இந்திய அணி அதிரடியாக விளையாடி இலக்கை துரத்துமா அல்லது போட்டியை சமன் செய்ய போராடுமா என எதிர்பார்ப்பு எழுந்தது. இருப்பினும் போட்டியின் கடைசி நாளில் தென்னாப்பிரிக்க பந்துவீச்சாளர்களை ஆதிக்கம் செலுத்தினர். இந்திய அணியினர் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்து வெளியேறினர். ஓரளவு தாக்குப்பிடித்து விளையாடிய ரவீந்திர ஜடேஜா அரை சதம் விளாசி ஆறுதல் அளித்தார். இறுதியில் இந்திய அணி 140 ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியது. 408 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி 2-0 என இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்தது. இதன் மூலம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி மோசமான சாதனையை பதிவு செய்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் இந்திய அணி 5வது இடத்திற்கு சரிந்துள்ளது. தென்னாப்பிரிக்கா 2வது இடத்தில் நீடிக்கிறது. இந்திய அணிக்கு அடுத்ததாக அடுத்த ஆண்டு ஆகஸ்டில்தான் டெஸ்ட் தொடர் என்பதால் அதற்குள் தவறுகளை சரி செய்து மீண்டு எழுவோம் என்று இந்திய அணி கேப்டன் ரிஷப் பந்த் தோல்விக்கு பிறகு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.